हेलो एवरीवन वेलकम टू हिंदी तरंग நம்ம இன்னைக்கு பிராத்மிக்ல பார்ட் 4 கஹானில செகண்ட் லெசன் பார்க்க போறோம் தூத் மே பானினா பால்ல தண்ணி. இந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு வியாபாரி வந்து பால்ல தண்ணி கலந்து எப்படி வியாபாரம் பண்றான்றது தான் கதை. இது வந்து ஸ்டோரி ஃபுல்லா கொடுத்துருக்கு. நம்ம எக்ஸாம்க்கு வந்து இந்த கஹானிக்கா சாராம்சம் படிச்சா போதும். நம்ம இப்போ அதான் பார்க்க போறோம். ஏக் வியாபாரி தா, ஒரு மர்ச்சன்ட் இருந்தான், ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தான். வக் தூத் கா வியாபார் கர்த்தா தா, அவர் வந்து மில்க் பிஸ்னஸ் பண்ணார். தூத்னா மில்க், வியாபார்னா பிஸ்னஸ். வக் தூத் மே ஆதா பானி மிலாக்கர் பேச்தா தா, அவர் வந்து பால்ல நிறைய தண்ணி கலந்து விற்கிறாரு. एक दिन वह एक बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया. ஒரு நாள் வந்து அவர் கையில நிறைய காசு எடுத்துட்டு கவு வாங்குறதுக்காக, காய்னா கவு வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனார். பாஜார்னா மார்க்கெட். ராஸ்தே மே உஸ்னே ஏக் தாலாப் தேக்கா, போற வழியில, ராஸ்தேனா ஆன் த வே, போற வழியில அவர் ஒரு பாண்ட் பார்த்தார். தாலாப்னா பாண்ட். उसने तालाब में नहाकर थोड़ी देर आराम करना चाहा. அவர் பாண்ட பார்த்த உடனே அங்க வந்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சார். वह रुपये के थैली को नीचे रखकर तालाब में नहाने उतरा. அவர் வந்து அந்த காசு பைய கீழே வச்சுட்டு, கே தைலினா பேக், ருப்பியே கி தைலினா அந்த மணி பேக்கை கீழே வச்சுட்டு பாண்டு தாலாப்ல குளிக்கிறதுக்காக போனார். தாலாப் கே கினாரே ஏக் பேடு தா, அந்த பாண்டோட பேங்க்ல வந்து ஒரு மரம் இருந்தது. பேடுனா ட்ரீ. உஸ் பர் ஏக் பந்தர் ரஹ்தா தா, அந்த மரத்துல வந்து ஒரு மங்கி இருந்தது. பந்தர் மங்கி. வக் பந்தர் தைலி கோ கானே கி சீஜ் சமஜ்கர் ஊப்பர் லே கயா. அது வந்து அந்த மங்கி வந்து என்ன பண்ணிட்டு, அந்த பேக்கை பார்த்த உடனே உள்ள ஏதோ சாப்பிட்ற பொருள் இருக்குன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு மரத்துக்கு மேல போயிடுச்சு. இசே தேக்குகர் வியாபாரி டர் கயா, இதை பார்த்த உடனே வியாபாரிக்கு வந்து பயம் வந்துருது. உஸ்னே பந்தர் கோ டராயா और தம்காயா, அவர் உடனே என்ன பண்ணாரு, அந்த குரங்க வந்து வெறுப்பேத்துறது, பயம் காட்டுறதுன்னு பண்ணாரு. டராயான்னா த்ரெட்டன் பண்றது. லேக்கின் பந்தர் நே இஸ்கி கோயி பர்வாக் நகி கி, ஆனா இதை எதுவுமே வந்து அந்த குரங்கு கேரே பண்ணல. உஸ்னே ருப்பியே கி தைலி கோ கோலா, அது வந்து அந்த காசு இருக்கிற பைய ஓபன் பண்ணிது. ஏக் ருப்பையா பானி மே டாலா ஃபிர் ஏக் ருப்பையா ஜமீன் பர் டாலா. அது அந்த மரத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு, ஒரு ரூபா நோட்டை எடுத்து தண்ணியில போடுறது, இன்னொரு ரூபா நோட்டை எடுத்து லேண்டில் போடுறதுன்னு இப்படியே பண்ணியிருந்தது. इस प्रकार बंदर ने तैली के आधे रुपये को पानी में डाला और आधे रुपये को जमीन पर डाला. இதே மாதிரி பண்ணி பண்ணி கடைசியில் அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு, பாதி காசை தூக்கி தண்ணியில போட்டுருச்சு, மிச்ச காசை தூக்கி லேண்டில் போட்டுருது, ஜமீன்ல போட்டுருது. வியாபாரி நே ஜமீன் பர் படே ருப்பையோங்கோ லே லியா, அவர் உடனே என்ன பண்ணாரு, தண்ணியில விழுந்ததை எப்படி அவரால் எடுக்க முடியல. ஸோ எதெல்லாம் லேண்டில் விழுந்ததோ, கிரவுண்டில் விழுந்திருந்ததோ அந்த காசெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. உஸ்கோ மாலும் हुआ कि बंदर ने पानी के पैसे को पानी में ही डाल दिया. இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணாரு, மில்கில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணாரு. ஸோ ஏமாத்தி பண்ணியிருக்காரு. அதனால அது என்ன பண்ணிட்டு, இப்போ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி சம்பாதிச்ச காசெல்லாம் தண்ணியிலே போயிடுச்சு. பாலா மட்டும் கொடுத்த காசு மட்டும் அவருக்கு அந்த கிரவுண்டில் அந்த குரங்கு போட்டுருச்சு அப்படின்னு அவர் நினைச்சு சொல்றாரு. வியாபாரி நே மன் ஹி மன் சோச்சா பந்தர் நே சகி நியாய கியா ஹே. வியாபாரி வந்து மனசுல என்ன நினைச்சாருன்னா, இந்த குரங்கு வந்து கரெக்டா தான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. சீக், மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, பாப் கி கமாயி கபி நகி பச்தி, யாரையுமே அந்த ஏமாத்தி சம்பாதிக்கிற காசு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. த ஏர்னிங்ஸ் ஆஃப் சின் நெவர் சர்வைவ். இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த ஸ்டோரி புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.